Hello friends, I am Dr.Rubas, physiotherapist, Rebuild Physiotherapy and Rehabilitation Center, தூத்துக்குடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படினா வயசானவங்க அதாவது முதுமையில வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா ஒரு வலி இல்லாத அதாவது ஒரு நல்ல மாதிரியான ஒரு லைஃப் வந்து நம்ம வந்து வாழலாம். அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது முதுமையில வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நார்மலாகவே முதுமையில் அதாவது வயசாகிடுச்சினாவே வந்து நம்மளோட உடல் உறுப்புகளோட செயல்பாடு வந்து பாதியாகவே குறைஞ்சிரும். அந்த டைமில் வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களே பார்த்துருப்போம். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கை கால் வந்து குடையுது, அதாவது உடம்பு வலிக்குது, ஹெட்டேக் அதாவது தலைவலி வர்ற மாதிரி இருக்குது, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுக்கும்போதோ ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போதோ வந்து அதில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நார்மல் தான் வரும். இது வந்து ஏன் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயினில் வந்து செரோட்டோனின் நான்ஃபோரின்ங்கிற ஒரு 2 கெமிக்கலோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து மூமெண்ட்லாம் இந்த மாதிரி வந்து அந்த சென்சேஷன்லாம் வந்து வயசானவங்களுக்கு வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ பிரெயினுக்கு போகிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வந்து அதாவது உடம்புல ஏற்படுற அந்த சின்ன ப்ராப்ளம் கூட அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வந்து பெருசாக வந்து மூளைக்கு போயிட்டு சொல்லும். அப்படி சொல்லும்போது வந்து உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து பிரெயின் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் அதாவது எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்ம அன்றாட அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் மூலமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம குறைக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஹார்ட் டிசீஸ் இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களும் வந்து அதுக்கப்புறம் சில வழிமுறைகள் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நார்மலாக வந்து லைஃப் போகும். சிலவங்க வந்து ரொம்ப லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வியாதி வயசானவங்களுக்கும் சரி யாருக்குனாலும் சரி நம்ம உடம்புல வியாதி வந்துருச்சு அப்படின்னா அந்த வியாதி நம்மளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. அது என்னென்ன முறைகள் இருக்கோ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு அந்தந்த வழிமுறைகளை இயற்கையாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அந்த பெயினை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். எப்போ வந்து அந்த பெயின் நம்மளை ஓவர் கம் பண்ணுதோ அப்போனா தான் அந்த டைம் தான் வந்து அந்த பெயின் மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளமுமே நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அதனால் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து வயசானவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். அதாவது உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வந்து அதாவது வீட்டில் சமைச்ச உணவுகள் தான் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். அதாவது வெளியில் வந்து கடையில் வந்து அவங்க வந்து சமைச்ச உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக உடல்நலம் வந்து முதலாவது ஆரோக்கியமாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வயசானவங்க வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 லிட்டராவது மினிமம் 3 to 4 லிட்டர் வாட்டர் கண்டென்ட் ஆகுது அவங்க உடம்புக்கு வந்து அவங்க எடுத்துக்கணும். இப்போ ஜப்பான் உள்ள வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 கப்ஸ் வந்து க்ரீன் டீ எடுத்துப்பாங்க, ஃபிஷ் எடுத்துப்பாங்க, நிறைய ஃபிஷ் எடுத்துப்பாங்க. இப்போ ஏன் அவங்க ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து ஒமேகா 3ன்ற கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒமேகா 3 கண்டென்ட் வந்து உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த வயசான காலத்தில் கூட அவங்க அந்த புத்துணர்ச்சியாக இருக்கிறதுனால அவங்களால அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்க முடியும். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து ஒரு ஆய்வு அறிக்கையில் சொல்லுது, ஒரு வாரத்துக்கு ஒரு 150 நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளோட ஆயுசு காலத்தில் அதாவது லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா. அப்புறமா பார்த்தீங்கன்னா வயசானவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது இப்போ வயசானவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அவங்க மட்டுமே வந்து அதுக்கு காரணம் கிடையாது. நம்ம வீட்லேயே வந்து நிறைய வயசானவங்க இருப்பாங்க. நம்ம அவங்கள கேர் பண்ணிக்கிற விதத்தை வச்சு கூட அவங்களுக்கான ப்ராப்ளம் வந்து பாதியாகவே அதாவது முழுமையாகவே குறையிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு எதனா வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது அவங்க கூட வந்து டெய்லி வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டான லைஃப்பில் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமான நேரத்தை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது அதிகமான நேரம்னு சொல்கிறத விட நம்ம நேரமே வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறது வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுதான் வந்து பிரெயினுக்கு போகிற என்டார்ஃபினுங்கிற ஒரு
கெமிக்கல், அந்த கெமிக்கல் லெவல் வந்து உற்சாகப்படுத்தும் உடம்பை. அதாவது உடம்பை உற்சாகப்படுத்துச்சுனாவே அவங்களுக்கான வியாதியிலேருந்து அவங்க வந்து எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அதுலேருந்து அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறாங்க. அந்த என்டோர்ஃபின்ங்கிற கெமிக்கல் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். அதாவது லவ்வு, அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த என்டோர்ஃபின்ங்கிற கெமிக்கல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது வயசானவங்களை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம வெளியில் கூப்பிட்டு போகலாம். அவங்களோட ஒரு நாளைக்கு ½ hour, மினிமம் ஒரு ½ hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களோட வந்து நம்ம குழந்தைங்களை, அதாவது அவங்க வந்து இப்போ வயசானவங்க வந்து முதியவர்கள் வந்து இப்போ குழந்தைங்களோட பேரப்பசங்களோட விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கிராமத்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படின்னா காலையிலே வந்து வெளியில் போயிடுவாங்க. காலையிலே போயிட்டு ஒரு ஆலமரம் இருக்கும், கீழே தென்னை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களோட பேசி சிரித்து சகஜமாக விளையாடி அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு 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 இறுக்கமான மனநிலையிலேருந்து அந்த விஷயம் வந்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வரும். என்ன சொல்ல வரேன்னா, வயசானவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு இறுக்கமான மனநிலையை கொடுக்கக்கூடாது. அந்த இறுக்கமான மனநிலை அவங்க இருந்தாவே சின்ன விஷயம் வந்தால் கூட அவங்க உடம்புல வந்து பெருசாக வந்து அது வந்து பிரதிபலிக்கும். அதாவது அவங்களுக்கான சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும்போது, பெரிய விஷயமே இருந்தாலும் நம்ம அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கும்போது அந்த பெரிய விஷயம் வந்து சின்ன விஷயமாக அது வந்து மாறிடும். சிலவங்க அந்த சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே வந்து பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீ கடைக்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட ஹோல் டேலே வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கும் அவங்க லைஃப்பில். ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கடந்த கால நினைவுகளை நினச்சிட்டு இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று சொல்லுது, நினைவுகள் வந்து 75% வந்து நமக்கு வந்து பாதிப்பை தான் தரும். அதாவது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். 25% தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த 75% நினைவுகள் வந்து அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அது அவங்களே வந்து அந்த மனநிலையை வந்து வீக் ஆகும். அந்த மனநிலையை வீக் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் அவங்க உடம்புல வந்தால் கூட அது வந்து பெரிய விஷயமாக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நார்மலாக வந்து என்ன செய்யணும்னா, நிறையா தண்ணி குடிக்கணும். நிறையா, அதாவது சாப்பாடு விஷயத்தில் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அதாவது நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். அப்புறம் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பயிறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்கலாம். அதாவது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி எந்த உணவுமே எடுத்துக்கூடாது. ஃபிஷ்ஷு நிறையா எடுத்துக்கலாம், ஏன்னா ஒமேகா 3 கண்டென்ட் வந்துருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அதாவது நம்மளோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளால் அவங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த டைம் வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க ரிலேஷன் சர்க்கிளை வந்து நம்ம அவங்களுக்காக வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறது மூலமாக வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கம் மாறுறது மூலமாக அப்புறம் வந்து அவங்கள வந்து மெடிடேஷன் பண்ண சொல்லலாம். அப்புறமா எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும். அதாவது ஒரு எக்ஸசைஸ்னால் ஒரு காலையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நடக்கலாம். சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் சாயங்காலம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நடக்கலாம். மெடிக்கேஷனை ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சிவியராக பண்ணலாம் கிடையாது. ஏன்னா அவங்களால பண்ணவும் முடியாது. கையை தூக்குறது, காலை தூக்குறது, அது வந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்கள பண்ண சொல்லலாம். உணவு பழக்க வழக்கத்தை மாற்றலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து முதிர் வயதில் உள்ளவங்களுக்கு, வயசானவங்களுக்கு பண்ணும்போது அவங்க பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகும்போது அவங்க இயற்கையாகவே வந்து என்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தாலும், என்ன ஒரு உடல் பிரச்சனையில் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க, முதியவர்கள், நம்ம வீட்டிலே இருப்பாங்க, நம்ம ரிலேஷனு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் சேருங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு காரணத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ.